ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நாம் அப்படியே பாட்டில் அப்போல்லாம் நான் பேசுகிற வாடி அடோடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். டேக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு டேயோட ஃபேஸ் அப்படி கப்பனப்படி ஏன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்குற, எதுனால இந்த மாதிரி கேட்குற, இங்கே பாருட்டையா, நான் ஒரு பர்சன் மேலே லவ் வச்சுருக்கேன், ஃபீல் வச்சுருக்கேன்னா அது உன் மேலே மட்டும்தான். உன் மேலே மட்டும்தான் எனக்கு எல்லா ஃபீலிங்ஸுமே இருக்குது. எப்போதுமே நான் அதர் பர்சன்ட்டை திங்க் பண்ணதும் கிடையாது, டிட்டாச் பண்ணதும் கிடையாது. எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான் டேயாங். ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை திங்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் பாருட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நீ தேவையில்லாமல் எதையோ தப்பாக திங்க் பண்ணிகிட்ருக்க. ஓகே ஓகே தியா என்கிட்ட நிறைய டைம் ப்ரப்போஸ் பண்ணா, நிறைய டைம் என்னை டேட்டிங் கூப்பிட்டா, எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு கூட அதோட மேரேஜ் பண்ணிக்கலாமான்ட்டு என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா. பட் எனக்கு டியாவை பிடிக்கல, அதனால நான் ரொம்ப இக்னோர் பண்ணேன். திடீர்னுட்டு நான் டியாக்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லாமல் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அவளை ட்ரீட் பண்ணி ஏதோ ஏமாற்றிட்டு மேரேஜ் பண்ணதான் நினச்சி என்னை பனிஷ் பண்ணா, என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்குனா. ஒன்றை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவளை அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற அளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ணா. அதில் எதுலேயுமே நான் அவளோட கண்ட்ரோலில் அவள் போடுற ஆர்டரை நான் சரியாக கேட்கலன்னு போயிட்டான். என்னை ஒர்க்கை விட்டு தூக்குனா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டுகிட்டே அப்படியே டீர் ஏஜ்லேயே ஜுங்குக்கு நோட் பண்ணா. இப்படிலாம் நான் சொன்னால் நீ கண்டிப்பாக பெயின் ஆவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இதை ஒரு ப்ராப்ளமாகவே நான் எடுத்துக்கல. அது அவள் என்கிட்ட பேசுகிறத பற்றி நீ ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக திங்க் பண்ணுற. இதுதான் எங்கள் 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங், எனிமிஸ் பாண்டிங். ஓகே, நீ தேவையில்லாமல் திங்க் பண்ணாத. ஆனால் டியா என்கிட்ட அப்படி சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தியா சொன்னாலா, என்ன சொன்னா எப்போ பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உன்னோட மொபைலில் கால் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்மகிட்ட சொல்லவும், அதாவது காலேஜ்லேருந்து நம்மகிட்ட ஹவுஸ் கூட்டுருப்பார்ல, அப்போ டைமா நீ இங்கே இரு, நான் உனக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிறதுக்கு ஹீட்டாக வாட்டர் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிறதுக்கு வாட்டரை ரெடி பண்ண போயிருப்பாரா. அந்த டயத்தில் தான் நம்ம ஜங்குக்கோட மொபைலுக்கு தியா கால் பண்ணியிருப்பான். கால் பண்ண மூமெண்ட்டுக்கு நம்ம டே அந்த காலை அட்டன் பண்ணி பேசாமல் அப்படி காற்றுலேயே வச்சுட்டு இருப்பாரோ, அந்த மாதிரி வச்சுருந்தேன். டியா இதுவே ஜங்குக்கா இருந்தா ஏண்டி திமிரு பிடிச்சவளே, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா ஏன் நம்பருக்கு நீ கால் பண்ணுவடி, ஏய் நீ இருக்க இடம் மட்டும் தெரிஞ்சிச்சு அங்கே உன்னை அடிப்பண்டிங்கிற மாதிரி திட்டிருந்துருப்பாரு. ஆனால் பட் எடுத்துருக்கிறது டே பட்டியா, அது டியாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி என்னை ஃபுல்லாக இக்னோர் பண்ணுற, என் கூட ஃபுல்லாக லவ் பண்ணி நம்ம 2 பேருமே டேட் போனோம், ட்ரிப்பு போனோம், ஒன் நைட் ஸ்டாண்ட் கூட நிறைய பண்ணோம். அப்படிலாம் என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இப்படி என்னை ஃபுல்லாக இக்னோர் பண்ணிட்டியே. அந்த அளவுக்கு டே உனக்கு இம்பார்ட்டனாக போயிட்டானா. என்கிட்ட டே மேரேஜ் பண்ணிக்க சொல்ல கூட என்கிட்ட நீ என்ன சொன்ன, அப்படி இப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே நம்ம டே ஜங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு போகணுன்னுக்கிட்டுக்காகவே ஹோல் வேர்ட்ஸ் ஜங்குக்கும் டியாவும் ஏதோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மாதிரியே ஃபுல்லாக பேசிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் கேட்டு நம்மகிட்ட காண்டாகி காலாக கட் பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்துட்டு டியாவுக்கு ஒரே வில்லத்தனமான சிரிப்பாக இருந்திருக்கும். பக்கத்தில் இருக்க ஜாக்கி ஏண்டி சைக்கோ மாதிரி சிரிக்கிறேனுங்கிற மாதிரி கேட்டிருப்பானா. டே நான் பேசினதெல்லாம் கேட்டு வந்துட்டு எல்லாம் உண்மைங்கிற மாதிரி நம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கவும், யார்கிட்டடி பேசினேன், டே கிட்ட, டேயோட நம்பர் எப்படி உனக்கு தெரியும், டேயோட நம்பருக்கு யாரை கால் பண்ண, நான் ஜங்குக்கு நான் கால் பண்ணேன். அடிக்கி லூஸு, ஏய் அந்த காலை அட்டன் பண்ணது ஜங்குக்கு இல்லை டே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெள்ளத்தனமாக சிரிப்பாலாம் இந்த மாதிரி சிரித்தான். அவன் ஏற்கனவே உன்னை கில் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டான். அவன் கோவத்தை நீ ரொம்பவே அதிகமாக்குற. பிறகு நாங்கள் யாருமே இல்லாத பிளேஸில் நீ சிங்கிளாக மாட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னை கில் பண்ணிவிட்டு ஒன்றுமே நடக்காதபடி அங்கே 2 பேர் வாண்டி தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், படாடே படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு அந்த பிளேஸ்லேருந்து எழுந்து போயிருப்பான். இதை எல்லாத்தையுமே கேட்டு ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை திங்க் பண்ணி காலேஜில் வேறு எக்ஸாம் முடிஞ்சு வெளியே வர சொல்ல டியாவும் ஜங்குக்கும் பேசிகிட்டு இருந்ததை பார்த்துருப்பார்ல. டியா கூட அங்கேருந்து கோமா வெளியே போனது நோட் பண்ணியிருப்பார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு அப்போ இதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி நம்மகிட்ட திங்க் பண்ணிட்டு தான் நம்ம ஜங்கு கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. இதை எல்லாத்தையும் இப்போ நம்மகிட்ட சொல்கிறது கேட்டு அந்த டியா டாகை, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் என் பேபி கிட்ட இந்த மாதிரிலாம் பேசி அவனை இவ்வளோக்குள்ளே டிப்ரெஷன் ஆக்க வச்சுருப்படி.
இருடி உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாரி செம காண்டில் அப்படியே தூக்கி அவரோட தைஸில் உட்கார வச்சுட்டு, டேம்மா 8 மந்த் பேபி டொமக்ஸில் இருக்குதும்மா, 9 மந்த் ஸ்டார்ட் ஆக போதும்மா, நீ தேவையில்லாதான் திங்க் பண்ணாதம்மா, டிப்ரெஷன் ஆகாதம்மா, நீ இப்போன்னா ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கணும். எக்ஸாமுக்கு வர ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க, நெக்ஸ்ட் தானே லாஸ்ட் எக்ஸாமை எண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேபி கிட்ட நிறைய பேசிட்டு அப்புறம் இந்த டேடு கிட்ட பேசுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி டேக்கிட்ட பேசுனா, ஜங்குக் என்னை நம்புடா, ஏன்டா இந்த மாதிரி அவள் சொன்னான்னு சொல்லிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கிற, எனக்கு என்னோடய மொத்த வேல்டும் நீ மட்டும்தான்ட்டையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டாக ஆக்ட் பண்ணபடி என்னை நீ தப்பாக திங்க் பண்ணுறியா, உன் ஜங்குக்கு ஒன்று சீட் பண்ணுவேன்னு நினைக்கிறியா, அப்படி ஒரு வேளை அவனுக்கு திங்கிங் இருந்தால் என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்மகிட்ட எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருக்கிறத பார்த்துட்டு, இந்த தியா ஏன்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறேன்னே தெரியல, நெக்ஸ்ட் டைம் என் முன்னே வந்து நிற்கிட்ட அவளை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி காண்டில் இந்த மாதிரி ஜங்குக்கு திங்க் பண்ணபடியும் லைட்டாக தட்டி கொடுத்தபடி நம்மகிட்ட ஸ்லீப் பண்ண வைக்கிறாரு. எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் மொத்தமாக எண்ட் ஆயிடுச்சு. எக்ஸாம் முடிஞ்சு அந்த ஹாப்பியில் இப்போ ஒரு ஹோட்டலில் தான் அங்கிளு லீகி நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸு அப்புறம் நம்ம ஜிமினா சுகா இவங்க எல்லாருமே ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம அங்கிள் தான் டேயோட பிளேட்டில் ஃபுட்டை ஒன் பை ஒன்றா எடுத்து வைக்கிறாரு. சாப்பிடுப்பா நல்லா சாப்பிடுப்பா, பேபி வேறு போட் ஆகிற டேஸ் ஆயிடுச்சு, நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணுறியா, மெடிசன்லாம் எடுத்துக்கிறியா, ஜங்குக்கு பேபி நல்லா செக்கப் பண்ண கூட்டு போறியாடா, என் பையனை ஒழுங்காக கூட்டு போறியா, கவனிச்சிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வேறு மிரட்டிட்டு டேக்கு அப்படியே எடுத்து ஃபீட்லாம் பண்ணி விடுவாங்களா, அந்த மாதிரி ஃபீட் பண்ணி விடுற மொமெண்ட்டுக்கு டேயுமே அந்த ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம அங்கிளை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் டேய்க்கு ஒரு டேட் பொசிஷன்லேருந்து எப்படி லவ் காட்டணுமோ அந்த மாதிரி லவ் காட்டுறட்டும், ஆன்ட்டியுமே அப்படி நம்ம டேய்க்கு வந்து போட்டு ஏன் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க, அவன் சாப்பிட்டுட்டு மவுட்டு முழுக்க ஃபுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி 2 பேரும் ஒரிஜினல் பேரண்ட் மாதிரியே நம்ம டேக்கிட்ட லவ் காட்டிகிட்டு இருக்கிறது நம்ம ஜங்குக்கு நோட் பண்ண சொல்ல லைட்டாக ஜெலஸ் எட்டி பார்க்குது. ஏய், நான் இதாண்டா டெய்லியுமே என் பேபிக்கு ஃபுட்டை கொடுப்பேன், நீங்கள் என்னடா புதுசாக அங்கிட்ட இங்கிட்ட உட்காந்துருந்து என்ன என் பேபிக்கிட்ட பிரித்து உட்கார வச்சுட்டு நீங்கள் ஃபுட்டை ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க, டேமா எப்போது நான் டன்னடா கொடுப்பேனுங்கிற மாதிரி நம்ம ஜங்கு நோட் பண்ணோம். நம்ம வந்து ஜங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷன் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். என்னாச்சு, எனக்கு உன் பிளேட்டில் இருக்கலாம் அந்த சிக்கன் பீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு தரியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டால் நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி அப்படியே அந்த பீஸ் எடுத்து நம்ம டேக்கு ஃபீட் பண்ணி விடுவாரா. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டாட்டே அப்படி சாப்பிடுவார். இந்த மாதிரி சாப்பிட்டோம். உனக்கு இன்னும் சிக்கன் பீஸ் வேணுமா, வேறு எதுவும் வேணுமா நான் சொல்லு, நான் இப்போவே ஆர்டர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொன்னால், வேண்டாம் டேட் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு டொமக்ஸ் ஃபுல்லாகிருச்சு, இப்போ நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் மட்டும் போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சேர்லேருந்து எழுந்து அப்படியே நம்மகிட்டே வந்து நடக்கிறாரு. கொஞ்சம் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டுமா லைட்டாக நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்தால் ஜங்குக் பக்கத்தில் இருக்க லீடம் இந்த மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுமா நடந்துருக்க அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நடந்து வர பிளேஸில் அப்படியே வாட்டர் எடுத்து யாருக்குமே தெரியாமல் கொட்டி விட்ருந்தான். இந்த மாதிரி கொட்டிவிட்டா அதே பிளேஸில் தான் டியா தூரத்தில் ஒரு டேபிளில் இருப்பான். டியா தான் அந்த ப்ளூடூத்துன்னு சொல்லுவோம்ல, அது மூலியமாக லீக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. இப்படிட்டே அங்கிட்டு இங்கிட்டும் நடக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த வாட்டர் எடுத்து கொட்டுடாட்டே வலிக்கு விழணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்கிறத கேட்டு வாட்டரையும் எடுத்து கொட்டிடுவான். இந்த மாதிரி கொட்டின மூமெண்ட்டுக்கு டேக்கிலி இந்த மாதிரி பண்ணது தெரியாமல் அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டு இருக்கவர் கரெக்டாக அந்த வாட்டர்கிட்ட லெக்க வைக்க வருவாரா. இப்படி லெக்க வைக்க வந்தால் அப்படியே அம்மா அப்பானுங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தினப்படி கீழே விழுற சவுண்டை கேட்டு அவ்வளோ பேர் ஷாக்காகி டக்குன்னு எழுந்தாம். நம்ம ஜங்குக்கு அப்படியே சேரெல்லாம் மூவ் ஆன் பண்ணிட்டு டே வந்து கிரிப்பை பிடிக்கிறாரு. என்னாச்சு டைமா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால், எனக்கு ஒன்றும் ஆகலை, இந்த பிளேஸில் வாட்டர் கொட்டின்னு இருக்கும் உங்களுக்கு, பாவம் அந்த ஆங்கிளுக்கு தான் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி கீழே வேற ஒரு பர்சன் தான் விழுந்திருப்பாங்க. அந்த பர்சன்ட்டை கரெக்டாக நம்மகிட்ட நோட் பண்ணுவாரோ அந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு டவுட் ஆகுது. நம்ம இந்த பிளேஸ்க்கு வர சொல்ல இவ்வளோ வாட்டர் இல்லையே, எப்படி இங்கே இவ்வளோ வாட்டர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். லீவ் வந்து அப்படியே அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாதபடியே எழுந்து நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே பொறுமையை கொண்டு வந்து இந்த சேர்லேயே உட்கார எங்கேயும் போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே அங்கிள் டேயோட ஃபேஸெல்லாம் கப்பனப்படி உனக்கு எங்கேயும் அடிப்படல எப்படி இந்த பிளேஸில் வாட்டர் கொட்டாச்சு, ஹே இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வாட்டர் கொட்டிருக்கு, ஒவ்வொரு பர்சன்ஸாக கீழே விளையாடுக்கா க்ளீன் பண்ண அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரா. இந்த மாதிரி திட்டுனா டேட் வேண்டாம் டேட் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, யாராவது தெரியாமல் கொட்டியிருப்பாங்க,
நீ இந்த பிளேஸில் இப்போ வலிக்கல் இருந்தால் உனக்கும் பேபிக்கு என்னோட ஆயிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அங்கிள் விட்டா காண்டில் பயங்கரமாக ஜங்குக்கு விட கொண்டளிக்கிறாரு. கோவத்தில் ஹை பார்க்குற மூமெண்ட்டை லீ நோட் பண்ணிவிட்டு, என்னடா இந்த ஓல்டு பர்சன்ட்டுக்கு இந்த அளவுக்குலாம் கோவம் வருது, ஆ இவன் ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுறான் அப்படிங்கிற மாதிரி லீ நோட் பண்ணான். தேவையே அடே ஷாக்கில்னா இவனுக்கு என்ன பிரச்சனை, ஏற்கனவே இந்த ஜங்குக்கோட ப்ராப்ளத்தையும் நம்மளால் தாங்கிக்க முடியல, புதுசாக இந்த கலை போல்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டுறோம். இந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்தா எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியும் இப்போ நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸையும் ஜங்குக்கிட்டையுமே அங்கிளே கரெக்டாக ஜங்குக்கோட ஹவுஸில் வந்து ட்ரா பண்ணுறாரு. ட்ரா பண்ணிவிட்டு பேபி சேஃபாக பார்த்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கிள் ஆண்டி லீ இவங்க எல்லாருமே அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புவாங்களா. அந்த மாதிரி கிளம்புனோம். இப்போது பெட்ரூமில் தான் நம்ம டே வந்து ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்டுருக்காரு. டே பக்கத்துலேயே உட்காந்துருந்து டாக்டர் வர பேபி போட் ஆகிற டேஸஸ் மூவ் ஆன் ஆக டே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேற சொன்னாங்களே. இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையே. இப்போ வேற ஒவ்வொரு மூமெண்ட்ஸ் நடக்க சொல்ல தியா அந்த பிளேஸில் இல்லாட்டாலுமே என் டேக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுதே. அன்னைக்கு என்னென்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹவுஸுக்கு வர வழியில் டே ஒரு ஃபுட் ஷாப்பில் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்க சொல்ல இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் வந்துச்சு. அப்புறம் அவன் சாப்பிட்ட ஃபுட்டு ஃபுல்லாக ஏதோ கெட்டு போன ஃபுட்டு மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகி போச்சு. இது போட குறைக்கி கம்பெனிக்கு ஒரு டைம் டேக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். எங்களோட கம்பெனிலையுமே டேயை 2 டைம் அட்டாக் பண்ண பார்த்தாங்க. என்னவா இருக்கும்? ஆனால் இந்த எந்த பிளேஸ்லையுமே தியா இல்லையே. இந்த எல்லா பிளேஸ்லையுமே லீலா இருக்கிறான். இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? இன்றைக்கி இந்த ஹோட்டலில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போவும் டேக்கு அட்டாக் ஆகிருக்கு. ஆனால் அந்த பிளேஸில் டியா இல்லை, லீடாக இருக்கிறான். டியா மூவ் ஆன் ஆகி லீ நியூவாக என்ட்ராயிருக்கானா என்ன? அவனுக்கு இப்போ என்ன பிரச்சனை? நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஏன் பிபிக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை அங்கிள் எப்போ பார்த்தாலும் டேயை தன்னோட சன்னு சொல்கிறதுனால அவன் இரிட்டேட்டிங் ஆகுறானா என்ன? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பயங்கரமாக திங்க் பண்ண இப்போ டியா சைடை தான் கட்டுது. ஏண்டா டேய், அவன் நடந்து போக சொல்ல அவன் வீட்டுக்கிட்ட வாட்டரை ஊட்டுன்னு சொன்னால் இந்த மாதிரியாடா அவன் மிஸ் ஆகிற அளவுக்கு ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் டியா என்னை திட்டிகிட்டு இருக்கேன்? நீ சொன்னதை தானே நான் கரெக்டாக செஞ்சேன். அதுவும் இந்த ரெஸ்டாரண்ட் பிளான் போட்டுட்டு நான் இந்த பிளேஸ்க்கு அவ்வளோ விரும்பி ஃபுட்டு சாப்பிட கூட்டிகிட்டு வருவேன்னு தான் சொன்னேன். ஆனால் பட் அதில் டேயும் ஜங்குக்கும் மட்டும் வருவாங்க, அங்கிள் ஆண்டி பிறகு அவங்க பேரண்ட்ஸ்லாம் வரமாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் பட் ஹோல் ஃபேமிலியை வந்து இங்கே டின்னர் சாப்பிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் என்ன டேயை பனிஷ் பண்ண முடியுமா? அப்படி மட்டும் பனிஷ் பண்ணியிருந்தேன் அங்கிள் என்ன பரவ பனிஷ் பண்ணிட்டு இருப்பார். நீ சொன்ன ஒர்க்கிட்ட நான் கரெக்டாக பண்ணேன், ஆனால் டே மிஸ் ஆவானுங்கிறது எனக்கு அப்படி தெரியும். சரி விடு, நானும் அங்கே தானே இருந்து எல்லாத்தையும் நோட் பண்ணேன். அந்த டேக்கு ஏதோ லக் இருக்குடா, லக் இருக்குது. நானே நிறைய டைம் அந்த டே என்னலாமோ பண்ண ட்ரை பண்ணேன். ஏன் மெடிசன் கொடுத்து பேபி அபார்ட் பண்ணுற அளவுக்குலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாத்துலேயும் மிஸ் ஆகிட்டேன் தெரியுமா? அவ்வளோக்குள்ளே பிளான் போட்டும் ஒத்த பிளான், ஒரே ஒரு பிளானில் கூட அவன் சிக்கவே இல்லை. எல்லாத்துலேயும் மிஸ் ஆகிருந்தான். அவனுக்கு எங்கேயோ லக் இருக்குது, அந்த லக்கில் தான் மிஸ் ஆகுதான். ஆனால் டே லக் பேட் லக்காக மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம போடுற குட்டியாக இருக்கிற ஸ்கெட்சுக்கே அவன் க்ளோஸ் ஆயிடுவான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பெரிய பெரிய பிளான்லாம் போட்டுட்ருக்கோம். அதில் அவன் மிஸ் ஆகிட்டான். லாஸ்ட்டில் ஒரு குட்டியான பிளானில் அவன் மாட்டாக தான் போகிறான். நீ வெயிட் பண்ணு. டேக்கு நார்மலாக பேபி போட் ஆகக்கூடாது. முக்கியமாக அந்த ஜங்குக்கு அவனோட வாரிசு அவன் ஹேண்ட்ஸுக்கு கிடைக்கக்கூடாது. அப்படியே பேபி போட் ஆனாலும் அந்த பேபி டெத் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டீயா பேசலாம். ஏன்டி இந்த மாதிரி சைக்கோ மாதிரி கட்டுற அப்படிங்கிற மாதிரி நம்ம லீ கேட்கவும், எங்கள் பாருலி, அது வந்து ஒரு ரிவெஞ்ச். உனக்கு தெரியாது நான் ஜங்குக்கு எந்த அளவுக்கு லவ் பண்ணேன், அவன்கிட்ட எந்த அளவுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், ஏன் எந்த அளவுக்கு அவன்கிட்ட கெஞ்சினேங்கிறதுலாம் உனக்கு தெரியாது. ஆனால் எல்லாருமே இக்னோர் பண்ணுற மாதிரி தான் நீ இக்னோர் பண்ணா. சரி, இவனுக்குள்ளே ஃபீலிங்ஸ் வராது, அது வராது, இது வராது, லாஸ்ட்டில் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்மளே மேரேஜ் பண்ணிக்கலாம் அவன் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி நான் திங்க் பண்ணி பிளான் போட்டுருந்தா. எனக்கே தெரியாதபடி மேரேஜ் பண்ணிட்டான் தெரியுமா உனக்கு? ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டால், அட ஏண்டி உங்ககிட்ட வந்து சொல்லணும், உங்ககிட்ட சொல்லதுக்கு நீ என்ன என் பேரண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி என்னையே திட்டான். அது மட்டும் இல்லை, அப்போ கூட நான் ஜங்குக்கிட்ட நானும் உன்னோட லைஃப்பில் இருக்கணும்னு திங்க் பண்ணுறேன், நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், என்னையும் உன்னோட லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணுன்னு சொன்னதுக்கு
என்னை பனிஷ் பண்ணி திட்டி என்னை ரொம்ப ஹேட் ஆக்கிட்டான். அதுக்கெல்லாம் யார்டா காரணங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க சொல்ல தான் டேயை ஒரு பிளேஸில் இங்கே எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்தான். அப்போன்னா டேயை நான் பார்த்தேன். பேக்க சொல்ல ஜங்குக்கை பனிஷ் பண்ணுறதை விட்டுட்டு டேயை டார்கெட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஜங்குக்கு அவன் மேலே இருக்கிற கேரிங்கை விட அவன் ஒய்ஃபு அவனோட பாய் ஃப்ரெண்டுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கான் பற்றியா அந்த டே மேலே தான் அவ்வளோ கேரிங். டேக்கிண்டா டா டினியோண்டு குட்டியா லைட்டாக அவன் ஸ்கின் இப்படி கீறிடக்கூடாது, துடிச்சு போயிடுவான். அதையும் நான் நோட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஜங்குக்கு பாயிண்ட் பண்ணுறதை விட்டுட்டு டே தான் ஃபுல்லாக டார்கெட் பண்ணேன். ஆனால் அப்படியுமே அந்த பிளேஸில் ஒன்று ஜங்குக்கு வந்து சேவ் பண்ணுறான், இல்லை சுகா வந்து சேவ் பண்ணுறான், இல்லை அந்த ஜிமினா காலேஜ் டயத்தில் மொமினாட்டையே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தான். நான் என்ன பிளான் போட்டாலும் அந்த பிளானை சொதப்புற பர்சண்டாக இருக்கிறது ஜிமினாடா. அவன் கூடயே இருந்து அவனுக்கு எல்லா பிளேஸ்லேயும் சேவ் பண்ணி அவனுக்கு வைக்கிற ஒவ்வொரு அட்டாக்லேயும் அந்த அட்டாக்கை வாங்கிக்கிறதும் ஜிமினாடா. அப்போ தான் எனக்கு இந்த ஜிமினாவை ஏதாவது பண்ணணும் போல் பயங்கர காண்டு வரும். பட் அவன் எனக்கு எனிமி இல்லைல்ல. எனக்கு ஜங்குக்கும் டேயும் ஒன்றா இருக்கக்கூடாது, ஹாப்பியாக இருக்கக்கூடாது. அதுக்காக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒர்க்கையும் பண்ணேன். பட் அது வேலைக்காகல போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிற? ஆமாம், 2வது டைமும் நான் ஜங்கு கூட நம்பருக்கு கால் பண்ண சொல்ல டே தான் பிக் பண்ணான். பிக் பண்ணி நீ டிஆர் தானே பேசுகிறது, தேவையில்லாமல் நம்பர் தெரிஞ்சால் அடிக்கடி கால் பண்ணுவியாடி, இந்த மாதிரி தேவையில்லாமல் கால் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஜங்குக்கு வந்து ஒன்றா பனிஷ் பண்ண மாட்டான், நீ இருக்கிற பிளேஸில் வந்து நான் தான் ஒன்றா பனிஷ் பண்ணுவேன். என் ஹஸ்பண்டுக்கு தேவையில்லாமல் கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் மொபைல் எடுத்து நம்பரை டயல் பண்ணுறதுக்கு உனக்கு ஃபிங்கர்ஸ் இருக்காதுன்னு என்னையே திட்டுனான். எனக்கு அப்படி அவன் திட்ட சொல்ல அவனை பனிஷ் பண்ணணும், ஸ்லாப் பண்ணணுங்கிறவளுக்கு கோவம் வந்துச்சு. ஆனால் அவள்கிட்ட பேசி முடிச்சுட்டு எப்போதுமே என்னோட ஜங்குக்கு எனக்கு மட்டும்தான், அவருக்கு நான் தான் மெயின், என்னை தவிர வேறு யாரும் இந்த வேர்ல்டில் கிடையாது. செம்ம தேவையில்லாமல் என்னை குழப்பலாம், டென்ஷன் ஆக்கலாம்னு நினச்ச, கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜங்குக்கு முன்னாடி போய் நின்று கதறி அழுது உன் நேமை வச்சு பெரிய கேம் ப்ளே பண்ணிடுவேன், அப்புறம் நீ செட்டடி அப்படிங்கிற மாதிரி இப்படி வர நம்மகிட்ட மிரட்டியிருப்பாரு. கேட்டு கதறி அழுது நான் இந்த மாதிரி பண்ணேன் அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி அவனை டென்ஷன் ஆக்கி என்கிட்ட ஃபைட்டுக்கு பற வைப்பி அப்படிங்கிற மாதிரி தியா ஷாக் ஆனா கண்டிப்பாக பண்ணுவேன். டெமோ கொடுக்கட்டுமா? இப்போ வேணால் நான் போய் ஜங்குக்கிட்ட பேசுகிறேன், நீ கேட்குறியா? நெக்ஸ்ட்டு நீ எந்த பிளேஸில் இருக்கியோ அந்த பிளேஸில் உனக்கு பனிஷ்மெண்ட் தான். என்ன சொல்லட்டுமா போய் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கன்ட்டு? ஏட்டையா நான் செய்யாததெல்லாம் செஞ்சேன்னு சொல்லாதாடா. அப்படி தான் சொல்லுவேன். தேவையில்லாததை என்கிட்ட சொல்லி எனக்கு என் ஜங்குக்குள்ளேயும் ஃபைட் வர வச்சல, அதேமாரி நடக்காதது எல்லாத்தையும் நடந்த மாதிரி சொல்லி உனக்கும் ஒன்றை ஜங்குக்கு பனிஷ் பண்ணுற மாதிரி என்னால் கொண்டு வர முடியும். பனிஷ் பண்ண வைக்கட்டுமா? போனால் பட்டுன்னு உன்னை ஃப்ரீ பண்ணி விட்ருக்காரு. தேவையில்லாமல் இந்த நம்பருக்கு இன்னொரு டைம் கால் வந்துச்சு, நீ செத்தடி அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணியிருப்பாரு. இந்த அளவுக்கு வந்துட்டு இப்படி பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஜங்கு கூட கேரக்டர் வர மாதிரி இருந்தாலும் இவன் ரொம்ப இன்னசென்ட் மாதிரி தான்டா இருப்பான், இன்னசென்ட் மாதிரி தான் பேசுவான்டா. ஆனால் இது ஜங்குக்குன்னு சொல்லி பேசினாலே இந்த டேக்கு பிடிக்க மாட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம்? நீ போட்ட பிளான் படி டேக்கு பேபி நார்மலாக போட் ஆகக்கூடாது. ஆமாம், டேஸஸ் மூவ் ஆன் ஆகிருச்சு, 2 பர்சன்ஸுமே டெட் ஆனாலும் எனக்கு ஹாப்பி தான், பிளானை ஒழுங்காக பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியா காலை கட் பண்ண பக்கத்தில் இருக்க ஜாக்கு தான் நீ திருந்தவே மாட்டியாடி அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். ஏன்டா? ஹே விட்டுட்டோலடி, ஏன்டி தேவையில்லாமல் ஒரு பர்சன்ட் இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுற, பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏன் இன்னுமா டே மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் நிறைய இருக்குது? ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிட்டப்பளுக்கு டே மேலே உன்னோட பாய் ஃப்ரெண்டை நான் அட்டாக் பண்ண போகிறேனே, அவன் பெயினில் துடிப்பானேன்னு உனக்கு பெயினாக இருக்குடா ஜாக் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லவும் ஜாக்கு காண்டாகி தியாவோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி நீ சொல்கிறது கரெக்டு தான் டியா, அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பாட்டை ஃபஸ்ட் சைட்லே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த திங்கிங் வந்துச்சு, அந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சு. ஏன் இப்போ கூட நீ சொன்னிய உன் பாய் ஃப்ரெண்டுன்ட்டு, என் பாய் ஃப்ரெண்டாக எனக்கு கிடைச்சா ஹாப்பி தான், ஆனால் அது ஜங்கு கூட ஒய்ஃபு,
அவன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. அதை விட அவனோட கேரை நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். நீ இவ்வளோ டேஸ் எனக்கு தெரியாமல் இவ்வளோ ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தியா? சும்மா அதர் பிளேஸுக்கு ஒர்க்குக்கு போகிறேன், மீட்டிங் போகிறேன், ஏதோ கான்ட்ராக்ட் பேப்பர்ஸில் சைன் வாங்க போகிறேன் தானடி ஒவ்வொரு பிளேஸுக்கும் போனேன். ஒவ்வொரு டைமும் என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இந்த மாதிரி டே அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தியா? ஜாக், என்னடா ஜங்குக்கு மேலே நீ அதிகமாக கோவமாகற? எங்கே பாருட்டியா, உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும், பழி வாங்கணும், யாரையாவது ஹேட் ஆக்கணும்னா அந்த ஜங்குக்கிட்ட போய் ப்ளே பண்ணு. தேவையில்லாமல் டேட்டை ப்ளே பண்ண அப்புறம் இந்த ஜாக்கை நீ எனிமையாக பார்க்க வேண்டியது வந்துடும். எனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, ஓகே? நான் அவனை லவ் பண்ணுறேன், அவன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. அது ஒன் சைடு லவ்வாக இருந்தாலுமே அவனை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அவன் ஹேட் ஆகிறதோ அவன் பெயினில் துடிக்கிறதையோ என்னால் பார்க்க முடியாது. உனக்கு எனிமே அந்த ஜங்குக்கு தானே. அவனை என்ன வேணாலும் பண்ணிட்டு போன்னு நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன். டேயை டார்ச்சர் பண்ணதுக்கு இல்லை. டேய்க்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, நீ பிறகு இந்த ஜாக்கை உன் எனிமையை பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி பிளான் போடுறது இதுதான் லாஸ்ட்டாக இருக்கணும். இந்த பிளானை பிரேக் பண்ணிடு. டேய்க்கும் சரி, டேயோட டொமக்ஸில் இருக்க அந்த பேபிக்கும் சரி, எதுவும் ஆகக்கூடாது. அப்படியே இந்த பேபி ஏதாவது நீ பண்ணணும்னு திங்க் பண்ணினா டேய் பேபி போட் பண்ணிடுவான்ல. அதுக்கப்புறம் அந்த பேபி என்ன வேணாலும் பண்ணிக்கொடி, அவன் மேலே மட்டும் நீ கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக் அப்படியே அங்கேருந்து எழுந்து போனா, இவன் என்னடா சொந்த வைஃப் ரேஞ்சிலே பேசிட்டு போகிறான். டே, இந்த டைலாக்லாம் அடிக்க வேண்டியது ஜங்குக்கு நீ இல்லை அப்படிங்கிற மாதிரி டியா கட்டுனா. இங்கேருந்து போனவே ஏதோ ஒரு திங்ஸ் தூக்கி கரெக்டாக டியாவோட ஃபீட்டை பற்றி எறிகிறான். கொஞ்சம் விட்டுனா டியா மேலே தான் விழுந்திருக்கும். ஆனால் வேணும்னே டியாவோட ஃபீட்டுக்கிட்ட தான் இருந்திருப்பான். பாவி பையன், இந்த ஜங்குக்கோட இவன் மோசமாக இருக்கானே. டே, அந்த டே என்ன அவ்வளோ பெரிய ஹேண்ட்ஸமான பசண்டாடா. ஆளுக்கு அவனை வச்சு என்கிட்ட 2 பேரும் ஃபைட்டுக்கு வரீங்க. அவன் என்னென்னா என் ஒய்ஃபுக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாட்டேனுங்கிற, நீ என்னென்னா என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாட்டேனுங்கிற மாதிரி சொல்கிற. டே ஜாக், நீ லவ் பண்ணுறது ஒன் சைட் லவ்டா அப்படிங்கிற மாரி கட்டுவலாம். இப்போ இன்னொரு திங் சேர்ந்து விழுது. ஆக்கா, இந்த ஜங்குக்கு அப்படி இந்த ஜாக் ரொம்ப மோசமான பசண்டாச்சு. அவன் கூட சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் செய்வான். இவன் நம்மளை விட பெரிய வில்லனாச்சு. ஏதாவது பண்ணிடுவானோ? பிளானை பிரேக் பண்ணலாமா? ஜாக் தானே, எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். பிளானு தான் அந்த டேயை நான் அளவிடணும், கதற விடணும், அந்த பாட்டை அந்த ஜங்கு துடிக்கணும் அப்படிங்கிற மாரி வில்லட்டனமாக இப்படி பேசிகிட்டு இருப்பாள். அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். இப்போ ஜாக்கு தான் இன்னொரு பிளேஸில் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அதாவது ஜாக்குக்கு கொஞ்சம் பாடி கார்ட்ஸ் மாட்டி அவனோட ப்ரொடெக்ட்டுக்கும் அவன் குட்டி குட்டி ஒர்க்கு யாரையாவது பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி சீக்ரெட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு 2-3 பர்சன்ஸை வச்சுருப்பான். ஏன் அந்த பர்சன்ஸை கில் பண்ண சொன்னால் அதர் பர்சன்ஸை கில் கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் தான். அந்த பர்சன்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு, இங்கே என்னெல்லாமோ வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்காடாட்டியா, நான் கூட ஏதோ ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கான்னு நினச்சேன். ஜங்குக்கை பழி வாங்குறேன்னு என்கிட்ட சொல்லிவிட்டு டேயை டார்கெட் பண்ணிகிட்ருக்கான். எங்கே பாரு, அந்த லீ என்னென்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிறத ஃபுல்லாக நோட் பண்ணு. லீயே நோட் பண்ணு. அப்புறம் இந்த தியா யார்கிட்ட என்னென்னலாம் பேசுகிறா, என்ன பிளான் போடுறானுங்கிறத நீ இனி வாட்ச் பண்ணணும். டியாவை நீ ஃபுல்லாக வாட்ச் பண்ணினா டியாவோட ஹோல் பிளானும் தெரிஞ்சிடும். ஓகேயா அப்படிங்கிற மாதிரி ஜாக்கை வேறு ஏதோ ஒரு பர்சன்ட்டுக்கு கால் பண்ணி தியாவை ஃபாலோ பண்ண சொல்கிறான். இங்கே கட்டாகி இப்போ அப்படியே டேஸஸ் மூவ் ஆன் ஆகுது. பார்க்கலடம் நம்ம டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜங்குக் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே, இன்னும் 1 மந்த் கழிச்சு பேபி நம்ம பேபியோடு இந்த பார்க்குக்கு வருவோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கிட்ட இந்த மாதிரி பேசுனா, ஆமாம் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயுமே சிரித்து பேசுவார். அந்த மாதிரி பேசுனா இப்போது நம்ம யூமின் தான் டே டேயாங் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக டே முன்னாடி ரன் பண்ணபடி 2 பேரும் வந்து நிற்பாங்களா. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டே ஷாக்கானா, ஷாப்பிங் மால் போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். டே ப்ளீஸ்டா பாடா ஷாப்பிங் மால் போகலாம். பேபி போட்டாச்சுன்னா பேபிக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கணும்ல. நீ ஃபுல்லாக டாய்ஸாக தானே வாங்கி வச்சுருக்க. பேபிக்கு ட்ரெஸ் எடுக்கல. ஆனால் அது கேர்ள் பேபியா பாய் பேபியான்னு தெரியலையே, 2 பேபிக்கு சேர்த்து எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னால் இதை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பேபி போட்டானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லுவாரா. ஜங்குக் ஆரம்பிச்சிட்டான்டா, போச்சு. டேமா உனக்கு டெலிவரி ஆக போகுது.
அதான் ஜெமினா சொல்கிறான் பேபிக்கு ட்ரெஸ்ஸு வேணும்ன்ட்டு. வா 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 ட்ரெஸ் வாங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெமினா பண்ண ஒரு ப்ராப்ளத்தில் இப்போ பார்க்கில் இருந்த 4 பர்சன்ஸுமே மால்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இப்படி மால்குள்ளே என்ட்ரு ஆகுற மூமெண்ட்டை அதே மாலில் லீ ரெடி பண்ண பர்சன்ட் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறா இப்போ கம்பெனிக்கு வரல, அதனால ஜங்குக்கு என்ன பண்ணுறான்ட்டு லீயுமே ஒரு பர்சன்ட் மூலியமாக ஜங்குக்கு வாட்ச் பண்ண வச்சுட்டு இருந்திருப்பான். 4 பர்சன்ஸுமே மால்குள்ளே வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு லீ தியாவுக்கு கால் பண்ணி சொல்ல, தியா ஏதோ ஒரு பிளானை சொல்ல, லீ அந்த பிளானுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பிளானை சொல்ல, 2 பேரும் மாற்றி மாற்றி பிளான் பண்ணி கடைசியில் ஒரு பிளானுக்கு வந்துட்டாங்க. ஓகே பண்ணிக்கிட்டாங்க. ஓகே பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற மாதிரி லீயும் தியாவும் இப்படி பேசிகிட்டு இருந்தான். இப்போ ஒரு ஷாப்குள்ளே போய் பேபிஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது நல்லா இருக்குல்ல, அது நல்லா இருக்குல்ல, ஐயோ இந்த ட்ரெஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸாக எடுத்து பார்த்துட்ருக்காரு. என் பர்ஸை காலி பண்ணிடுவானோ அங்கா. என்னாச்சு ஜங்குக்? சேலரி, என்னோடய சேலரி உனக்கு தெரியும்ல, அதுக்கு ஏற்றாப்புல பர்ச்சேஸ் பண்ணணும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா.